ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதாவது மைக் வந்து ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது ஏதாவது சர்ச் பண்ணுறதுக்கு வாய்ஸ் டைப்பிங் கொடுக்கலாம். ஸோ மைக் வந்து கண்டிப்பாக தேவை. இல்லாட்டி வந்து ஏதாவது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்க்காக இந்த மைக்ரோஃபோன் அப்படின்றது வந்து நமக்கு மைக் அப்படின்றது க்ரோமில் தேவை. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய க்ரோம் ஆப்பில் இது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை சொல்ல போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசரில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களாலையுமே மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து க்ரோமில் சால்வ் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த க்ரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு மைக் வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதில் பாருங்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி க்ரோம்ல செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்கே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அட்வான்ஸ்ட் அப்படின்றதுக்கு கீழே சைட் செட்டிங்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க இங்கே இருக்கு சைட் செட்டிங்ஸ். சைட் செட்டிங்ஸ் உள்ள போவீங்களா இருந்தால் உங்களுக்கு இங்கே பெர்மிஷன்ஸ் அப்படின்றதுல மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இங்கே பாருங்க டோன்ட் அலோவ் கொடுத்துருக்கா அப்படின்னு. அப்படி டோன்ட் அலோவில் இருக்குமா இருந்துச்சுன்னா க்ரோம் ப்ரௌசரால் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்ண முடியலைன்னா மைக்ரோஃபோன் வந்து ஒர்க்கே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போனா சைட் ஸ்கேன் ஆஸ்க் ஃபார் யுவர் மைக்ரோஃபோன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எனேபிள் பண்ணுவீங்களா இருந்தால் மைக்ரோஃபோனை க்ரோம் ஆக்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அலோவ் கொடுத்தா ஆக்சஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். அப்பயுமே ஒர்க் ஆகலையா? எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் கீழே சர்ச் பார் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் க்ரோம் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே க்ரோம் ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். பாருங்கள் அப்டேட் அப்படின்றதும் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட்டை கிளிக் பண்ணிட்டு க்ரோம் ப்ரௌசரை ஒருக்கா அப்டேட் பண்ணி விட்டுருங்க. அப்படி அப்டேட் பண்ணும் போதுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது நம்மளுடைய ப்ரௌசரில் இருக்குமா இருந்துச்சுன்னா க்ரோமில் அது வந்து ஆட்டோ சால்வ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகும். அதோட உங்கள் ஃபோன்லேயுமே மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதையும் ஒரு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன்லேயுமே ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாட்டியுமே க்ரோம் ப்ரௌசரில் மைக் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த செக் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃபோனையும் ஒருக்க ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்கள். சம்டைம் ரீஸ்டார்ட் பண்ணும் போதும் கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகிருச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொன்ன ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.